எதா கட்டி அப்நார்மல் கட்டி நம்ம குளிக்கும் போதோ நம்ம வந்து ஜென்ரலாக இது பண்ணும்போதோ எதா கையில் ஏதாவது ஒரு கட்டி மாதிரி ஒரு ஃபீல் வந்ததுனாக்கா கண்டிப்பாக அது வந்து ஏதாவது ஒரு செக்ரீஷன்ஸ் அந்த நிப்பிள்லேருந்து ஏதாவது ஒரு லிக்விட் மாதிரி ஏதாவது வந்ததுனாக்கா கண்டிப்பாக அது ஈவன் அதர்வைஸ் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் ஜென்ரல் ஸ்க்ரீனிங்கிறது ஒன்று இருக்குது. ஏர்லி டயக்னோசிஸ்னு இன்னொன்று வந்து ஸ்க்ரீனிங்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. ஆனால் நாங்கள் பார்க்குற கேஸ் வந்து எங்கேயுமே ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லாமல் தான் கேஸ் பார்க்குறோம். ஸோ நாட் நெசசரி. We have had patients 20-30 years, they are completely normal, as good as அந்த மெலிக்னன்சியும் மறந்துட்டு நல்லா இருக்காங்க. வணக்கம். இன்னைக்கு அன்புடன் நலன் பகுதியில் நம்ம கூட உரையாடுறதுக்காக டாக்டர் சந்தியா சுந்தரம் அவர்கள் வந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு கேன்சர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிக பாதிப்பு கொடுக்குது, அதுக்கான அவேர்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்க போறாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இட்ஸ் அ காமன் வேர்டு. நிறைய கேன்சர்ஸ் இருக்குது. ஆனால் விமனுக்கு அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன மாதிரியான கேன்சர்ஸ் வந்து அவங்கள ஈஸியாக விமன் ஆர் வல்னரபிள் டு? ஸோ ரொம்ப காமனான கேன்சர் என்னோடய ப்ராக்டிஸில் நான் பார்க்குறது வந்து பிரெஸ்ட் கேன்சர், மார்பகம். தட்ஸ் த காமனஸ்ட் நம்பர் 1 கேன்சர். எவ்ரி டே என்னோட டேபிளில் ஐ டயக்னோஸ் பிரெஸ்ட் கேன்சர். அதுதான் காமனஸ்ட். அது தவிர்த்து கர்ப்பப்பை, தட் இஸ் யூட்ரைன் எண்டோமெட்ரியல் கேன்சர், சர்விக்ஸ் அந்த கர்ப்பப்பையோட லோவர் போர்ஷன் சர்விக்ஸில் வரக்கூடியது, அண்ட் ஓவரிஸ். ஆனால் இது எல்லாத்துலேயுமே மோஸ்ட் காமன் இஸ் பிரெஸ்ட் கேன்சர், தட் இஸ் மார்பகம் கேன்சர். ஸோ இதுதான் காமனஸ்ட் அமங் விமென். ஆனால் இதில் என்னென்னா ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் மெயினாக ஐ ஃபீல், பிகாஸ் ஆஸ் அ ப்ராக்டிஷனர் தட் இஸ் ஒன் திங் தட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. இப்போ ஏர்லி டயக்னோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் மேக்ஸிமம் பீப்புளுக்கு வந்து அது தெரியவே தெரியாது. ரொம்ப முத்தின ஸ்டேஜில் தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இதுவே வரும். ஒரு பெயினாக ஃபீல் பண்ணுறதாகட்டும், இல்லை வேறு ஏதாவது மூலமாக ஒரு சிம்டம் காட்டும். பட் அப்படி இல்லாமல் இதெல்லாமே வந்து ரொம்ப காமன் சிம்டம். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு டாக்டரை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னா ரொம்ப பேசிக்காக என்னென்ன சிம்டம்ஸ் வந்து சொல்லுவீங்க? ஓகே. ஸோ பிரெஸ்ட்டுன்னு எடுத்தாக்கா தட் இஸ் மார்பக கேன்சர் ஆர் மார்பக இது பகுதி எடுத்தாக்கா எதா கட்டி அப்நார்மல் கட்டி நம்ம குளிக்கும் போதோ நம்ம வந்து ஜென்ரலாக இது பண்ணும்போதோ எதா கையில் ஏதாவது ஒரு கட்டி மாதிரி ஒரு ஃபீல் வந்ததுனாக்கா கண்டிப்பாக அது வந்து பார்க்கணும். இல்லை ஏதாவது ஒரு செக்ரீஷன்ஸ் அந்த நிப்பிள்லேருந்து ஏதாவது ஒரு லிக்விட் மாதிரி ஏதாவது வந்ததுனாக்கா கண்டிப்பாக அது காட்டணும். அதே மாதிரி வீக்கம், ஒரு பிரெஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து நாட் டு பி நெக்லெக்டட், அது பார்க்காம இருக்கக்கூடாது. அதே மாதிரி பிரெஸ்ட் மேலே ஸ்கின்ல வந்து ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷனோ ரெட்னஸோ சோரோ சம்திங் லைக் தட், அது எது இருந்தாலும் கண்டிப்பாக தீஸ் ஆர் த திங்ஸ் அது பார்க்கணும். ஈவன் அதர்வைஸ் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் ஜென்ரல் ஸ்க்ரீனிங்கிறது ஒன்று இருக்குது. ஏர்லி டயக்னோசிஸ்னு இன்னொன்று வந்து ஸ்க்ரீனிங்னா ஜென்ரலாகவே ஒரு ஏஜ் ஆனால் கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் இருக்கணும், ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். போய் ஸ்க்ரீன் பண்ணி இந்த மாதிரி எவ்ரி இயர் ஆஃப்டர் பர்டிகுலர் ஏஜ் 50 years அப்ராட்லலாம் எவ்ரி 50 yearsக்கு அப்புறம் ஸ்க்ரீனிங்னு ஒன்று நடக்கும். ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ திங்ஸ். இது மாதிரி இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஒரு டாக்டர் கிட்ட போய் காட்டணும். ஓகே. எதனால் மேம் இது வருது பிரெஸ்ட் கேன்சர்? there is so many, it's multifactorial. that means நிறைய காசஸ் இருக்குது. ஒன்று வந்து a small percentage. எல்லோரும் நினைக்கிறாங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி முக்கியம். எஸ் முக்கியம்தான், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் there is கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. ஆனால் நாங்கள் பார்க்குற கேஸ் வந்து எங்கேயுமே ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லாமல் தான் கேஸ் பார்க்குறோம். ஸோ நாட் நெசசரி. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அப்பப்போ ஸ்க்ரீன் பண்ணிக்கணும். பட் நான் டயக்னோஸ் பண்ணுற கேஸ் நிறைய கேஸு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் அ ரேண்டம் திங். Few things which we think is, one is our diet, our menstrual pattern, obesity. Weight is linked to some of these malignancies. ஏன்னா வெயிட் நிறைய இருந்ததுனாக்கா ஈஸ்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து ஸ்டிமுலேட் ஆகி இந்த பிரெஸ்ட் கிளான்ஸை வந்து நிறைய ஒரு எப்படி சொல்கிறது நிறைய டிவிஷன் ஆகுது. ஸோ அதனால் இந்த ஒரு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அகெயின் லாட் ஆஃப் என்வாயன்மெண்டல் அந்த பொல்யூட்டன்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, இந்த யூவி ரேடியேஷன், நிறைய திங்ஸ் விச் கைண்ட் ஆஃப் ஆட் அப். பட் ஸ்பெசிஃபிக்காக எதனால் வருதுங்கிறது இட்ஸ் ஆல் ஸ்டில் டு பி ஓகே மேம். லைஃப் ஸ்டைலுக்கும் கேன்சருக்கும் எந்த அளவுக்கு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? Definitely there is definitely this thing, healthy diet, exercise இதெல்லாம் ரெகுலராக பண்ணால் definitely to some extent it is good for you maintaining a very good weight.
doing regular exercise, and more than that, eating healthy things, that is something that is linked to it. If we when the packaged foods, maybe there is no direct, we don't know exactly what it is, but definitely there is a linkage to some unhealthy issues, and as I said, weight and other factors that may kind of lifestyle issues. And now they say that late marriage, late childbirth, nulliparity, that is குழந்தை இல்லாமல் இருக்கிறது, all these also add up. Breast is supposed to secrete milk. அது குழந்தைக்காக அது பண்ணலன்னா அந்த கிளான்ஸ் டக்ட் எல்லாம் க்ளாக் ஆகி அதுலேருந்து வரக்கூடிய ஒரு இது இருக்குது. அண்ட் எனி எக்ஸ்டர்னல் மெடிகேஷன்ஸ், எந்த ட்ரக்குமே நீங்கள் டாக்டரை கேட்காமோ ஃபார் எனி ரீசன்ஸ் ஃபார் திஸ் திங் எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக அது இட் ஹேஸ் டு பி அண்டர் தி ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் கொடுத்து அதை மானிட்டர் பண்ணி கொடுக்குற ஒரு இதுதான் இருக்கணும். ஸோ தட் இஸ் சம்திங் விச் ஓகே மேம். இது இல்லாமல் சர்விக்கல் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர்லாம் சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் எதனால் வருது? ஸோ சர்விக்ஸ்க்கு இட்ஸ் அ வெரி நிறைய வருஷமாக இருந்தது. இப்போ த குட் திங் இஸ் கொஞ்சம் அது ரெடியூஸ் ஆயிருக்கு. பிரெஸ்ட் ஹஸ் டேக்கன் அப் தி இன்னும் நிறைய ஆயிருக்கு. இப்போ சர்வைக்கல் கேன்சர்ஸ் ஆர் மச் பெட்டர் பிகாஸ் பேப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ரொம்ப சிம்பிளான டெஸ்ட்டு. ஜஸ்ட் ஏதாவது கைனகாலஜிஸ்ட் கிட்ட போனால் அவங்க சர்விக்ஸ்லேருந்து ஒரு சின்ன ஒரு இது போட்டு ஒரு டிஷ்யூ போட்டு ஸ்லைடில் கொடுத்துட்டு நாங்கள் அதை மைக்ரோஸ்கோப் அடியில் பார்ப்போம். அதுலேயே ஓரளவுக்கு எதெல்லாம் நார்மல் இல்லைன்னா அப்நார்மல் செல்ஸ், அண்ட் இட்ஸ் அ வெரி சிம்பிள் டெஸ்ட். அதுக்கு உங்களுக்கு யூ டோன்ட் நீட் எனி அனஸ்தீசியா, nothing, very simple tabletop, that is just OP test. அதில் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி. இப்போ நாங்கள் நிறைய டவுன் சவுத்தில் hundreds and thousands of women are screened for that. that's an early detection method. சர்விக்ஸ் வரக்கூடியது யூஸ்வலி HPV இன்ஃபெக்ஷன், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு ஒரு வைரஸ். அந்த வைரஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். அந்த வைரஸ் செல்லுக்குள்ளே பூந்து அதுலேருந்து நிறைய செல்ஸ் அதை டியூமராக ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரி வரக்கூடியது. பட் பேப்ஸ்டெயின் இஸ் அ வெரி சிம்பிள் டெஸ்ட். அது கண்டிப்பாக இயர்லி இன்ஃபேக்ட் பண்ணால் நல்லது. இட் இஸ் குட். அதில் அட்லீஸ்ட் ஸ்க்ரீனிங் பாப்புலேஷன், அதோடு எதாவது ப்ளீடிங் அந்த மாதிரி எதாவது சிம்டம் வந்தால் கண்டிப்பாக அந்த டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கேன்சர் முன்னாடி இருக்கிறது ஓகே, சிம்டம்ஸ் நம்ம தவிர்த்துக்கலாம், மற்றதெல்லாம் ஓகே. இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுட் சார்ட் ஃபாலோ பண்ணணும், இல்லை இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? ஸோ ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஆயிடுத்துனாக்கா கரெக்டாக ஃபாலோ அப் ரொம்ப முக்கியம். இஃப் ஆஃப்டர் வி ட்ரீட், ஆஃப்டர் த டயக்னோசிஸ் நாங்கள் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டயக்னோசிஸே பயாப்சினாலே ரொம்ப பயப்படுறாங்க. ஆக்சுவலி பயாப்சிங்கிறது ஒரு டெஸ்ட் தான். அது பயாப்சி இஸ் நாட் ஈக்குவலன் டு கேன்சர். அது வெரி இம்பார்ட்டண்ட். இது நான் அடிக்கடி ஃபோரம்ஸில் சொல்லியிருக்கேன். பயாப்சி அது டியூமரா இல்லையா, அதுதான் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த டைம் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ அது பண்ணி அது டயக்னோஸ் ஆகி அது ட்ரீட்மெண்ட் ஆன பிறகு ரெகுலராக ஒரு ஃபாலோ அப்னு ஒரு இது இருக்குது. ஸோ 3 months ஃபாலோ அப், அதெல்லாம் ஐதர் ரேடியலாஜிக்கல் ஃபாலோ அப் ஆர் பெத்தாலஜிக்கல் ஃபாலோ அப்னு அந்த ஃபாலோ அப் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரோட்டோகால், அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஆஸ் யூஷுவல் ஹெல்தி டயட், எக்ஸசைஸ் அண்ட் கீப்பிங் யோர் மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. இட்ஸ் அ டிசீஸ். இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு அந்த ஃபியரை எடுத்துட்டு அந்த ஃபோக்கஸை எடுத்து கரெக்டாக அந்த ட்ரீட்மெண்ட்டும் அந்த ஃபாலோ அப் மேலே போடணும். பட் இப்போ பயாப்சி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு ஃபியர் ஒன்று இருக்குது, கண்டிப்பாக பண்ணணுமா, அதை தவிர்த்துக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸோ பயாப்சிங்கிறது இப்போ ஒரு சின்ன கட்டி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் அப்நார்மலாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா த ஃபஸ்ட் டெஸ்ட் எப்படின்னா, முதல்ல நாங்கள் இப்போ பிரெஸ்ட்லேயே வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன நீடில் போட்டு, இது அகெயின் ஓபி, அதுக்கு பேர் ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி. இதுக்கு நீங்கள் அனஸ்தீசியா கூட போட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு நீடில் போட்டால் அதுலேருந்து கொஞ்சம் மெட்டீரியல் எடுத்து ஸ்லைடில் போட்டு காலையில் பண்ணால் பை 3 o'clock எங்கள் ஹாஸ்பிட்டலில் பை 3 o'clock we can tell இது நார்மலாக இல்லையா. மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஒரு சின்ன, அண்ட் இட்ஸ் வெரி குட் ஃபார் த பேஷண்ட். இந்த ஆங்ஸைட்டி டெஃபினட்டாக ஒரு கட்டி இருக்குன்னா பயப்படுறாங்க. ஸோ இந்த FNAC ஓபி ப்ரொசீஜர், no anesthesia, just ஒரு needle போட்டு by 3 o'clock we can give whether the patient has tumor or not or whatever, cancer. அதுக்கப்புறம் இஃப் சப்போஸிங் அதில் கரெக்டாக வரலைன்னா தென் ஒரு டிஷ்யூ எடுத்து அதை ஸ்க்ரீன் பண்ணி அதில் இல்லாமையும் இருக்கலாம், இல்லை. பட் ஆனால் இதெல்லாம் ஒரு ஸ்டெப் வைஸ் ப்ரொசீஜர். என்ன இருக்குங்கிறது தெரியணும்ல. ஒரு கட்டி இருந்தால் அது நார்மலாக இல்லையா, அதை பயப்பட்டு அது இன்னும் பரவி அது அக்களுக்கு அது மாதிரி இல்லாமல் ஏர்லி ஸ்டேஜ்லேயே நாங்கள் இப்போ டைனி லீஷன் ரேடியாலஜியில் இத்தனோண்டு லீஷன் கூட FNACயோ பயாப்சி பண்ணி அந்த ஏர்லி ஸ்டேஜில் பண்ணால் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் ஆனால்
we have had patients 20-30 years, they are completely normal, as good as normal. I mean அந்த மெலிக்னன்சியை மறந்துட்டு நல்லா இருக்காங்க. ஓகே மேம். ஸோ இப்போ ஒரு உமன் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படி இல்லை ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கேன்சர்ஸ் அட்டாக் ஆகிற வல்னரபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். டெஃபினெட்லி நீங்கள் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங், அதில் நிறைய கார்சினோஜன்ஸ் இருக்குது. அண்ட் தேட் இட் செல்ஃப் இப்போ நாங்கள் நிறைய லங் கேன்சர்ஸ் பார்க்குறோம், நாட் ஓன்லி இன் மென், ஈவன் இன் விமென். ஸோ ஆல் தீஸ் ஆர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அந்த கார்சினோஜன் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இட் கீப்ஸ் ஆன் ஒரு பாடியில் ஆட் ஆகி ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த செல் ஒரு இதுக்காக இட் ஸ்டார்ட்ஸ் ப்ராலிஃபரேட்டிங். ஸோ ஆல் தீஸ் ஹேபிட்ஸ், இஃப் இட் இஸ் லாங் டேர்ம், இஃப் இட் இஸ் காசிங் சம் கைண்ட் ஆஃப் சேஞ்ச் அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஆடட் எக்ஸ்ட்ரா கெமிக்கல் தானே. ஸ்மோக்கிங் ஹேஸ் ஸோ மெனி கெமிக்கல்ஸ், த ஸ்மோக். அதே மாதிரி ஆல்கோஹால் ஹேஸ் ஸோ மெனி கெமிக்கல்ஸ். பட் ஒரு தொடர்ந்து அதை வந்து கண்டினியூஸாக நீங்கள் உங்கள் செல்லுக்கு அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு டைமில் தட் ஸ்டார்ட்ஸ் ஒரு சேஞ்ச் ஆகி அந்த சேஞ்ச் வந்து பெருசாகி தான் இட் ஹேப்பன்ஸ். ஓகே மேம். ஸோ அதே மாதிரி ஒரு ப்ரெக்னென்ட் விமன் இருக்காங்க, அவங்களுக்கு கேன்சர் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து குழந்தைகளை பாதிக்குமா, உள்ள இருக்க குழந்தைகளை? அப்படி கிடையாது, இட் டசன்ட். அப்படி இந்த மதருக்கு. பட் ஆனால் அது வந்து நாங்கள் இன்ஃபேக்ட் இந்த மாதிரி நீங்கள் இந்த கேள்வி கரெக்டாக நிறைய இப்போ வி ஃபைண்ட் தட் இட் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா அந்த ஸோ அதனால் அது வந்து நாங்கள் பிளான் பண்ணி இஃப் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஆஃப்டர் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட அந்த ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அது வந்து அந்த பிளானிங் வேணும். பட் குழந்தைக்கு டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பிளாசன்டல் இது இல்லை. பட் ஒரு ரொம்ப ப்ராப்பராக பிளான் பண்ணி ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணணும் ஆஃப்டர் சைல்ட் பர்த். அண்ட் எப்போ அதை இன்டர்வீன் பண்ண ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஆங்காலஜிஸ்டோடு டிஸ்கஸ் பண்ணி தான் அது ஃபேஸ். அதில் அம்மாவுக்கு எதுவும் ரிஸ்க் இருக்க வாய்ப்பு இருக்கா? இது சைல்ட் பர்த்தில் இப்போ கேன்சர் அஃபெக்ட் ஆகிருக்கவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சைல்ட் பர்த் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து வி ஹேவ் டு அதை டிஸ்கஸ் பண்ணி அந்த டைமில் வந்து எது இஃப் சப்போஸிங் இட் இஸ் அ சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன், அது சர்ஜரி பண்ணி அந்த மாதிரி இஃப் இட் இஸ் அந்த சைல்டு ரொம்ப இப்போ சைல்ட் பர்த் கிட்ட இருந்தாங்கன்னா வி வெயிட் ஃபார் த சைல்ட் பர்த் அண்ட் டூ இட். அந்த டைமில் கீமோதெரப்பி யூஸ்வலி அட்மினிஸ்டர் பண்ண மாட்டோம். ஸோ ஆஃப்டர் த சைல்ட் பர்த் யூஸ்வலி பண்ணுவோம். இதெல்லாம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் டைப் ஆஃப் மெலிக்னன்சி என்னன்னு அது ஒரு டிஸ்கஷன் பண்ணி தான் பண்ணோம். இட் ஹஸ் டு பி பிளான்ட். ஓகே மேம், நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.